வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு காணொளி தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடாவில் வீட்டை விற்க முடியுமா அல்லது வீடை கொஞ்சம் தாமதித்து விற்றால் நல்லமா என்று பலர் பேசுவதை கேட்டிருக்கின்றோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டால் கூடுதலான லிஸ்டிங்ஸ் சந்தையில் இருக்கின்றன. வீடுகள் விற்காத நிலை காணப்படுவதாக கூறப்படுகின்றது. இதற்கு அமெரிக்காவில் விதிக்கப்படுகின்ற டாக்ஸ் ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் ஏற்கனவே பொருளாதார ரீதியில் மந்த கதியில் இந்த வீட்டு சந்தை இருப்பதன் காரணமாக என்றும் தெரிவிக்கின்றார்கள். இந்த கூடுதலான லிஸ்டிங்ஸ் இருப்பதற்கான காரணம் என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பேசுகிறோம். இப்பொழுது என்னோடு சக முரளி மகா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். ஆமாம், நீங்களும் கூட இப்பொழுது ஒரு லிஸ்டிங்கில் தான் இருந்து எங்களோடு பேசுகின்றீர்கள். ஆகவே வீட்டு சந்தை என்பது எப்பொழுதும் போல பல்வேறு லிஸ்டிங்குகளை கொண்டிருக்கும். ஆனால் சில வீடுகள் கூடுதலான நாட்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கின்ற பொழுது வீடுகள் விற்காத நிலை என்ற ஒரு சந்தை நிலவரம் இருப்பதாக பலரும் பேசிக்கொள்வார்கள். இதே நேரத்தில் பலரும் வீடுகளை விற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருப்பதையும் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் இப்பொழுது கூடுதலான வீடுகள் சந்தையில் இருப்பதனால் நான் இந்த வீட்டை விற்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் ராம் சொன்ன மாதிரி 106 கெரிங்டன் மார்க்கத்துல வீட்டுல நிற்கிறோம். ஓப்பன் இருக்கு. ஸோ அதில் ஒரு வீடியோ போட முன்னாடி டிசைட் பண்ணினோம். என்ன நடக்குது என்றால் ஆக்சுவலா இது ஒரு வியர்ட் திங். இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைந்து விட்டது. ஆனால் மார்க்கெட் டக் அண்ட் பிக் ஆகவில்லை. எல்லாருமே அதைத்தான் கேட்கிறாங்க. ஏன் என்று சொன்னால் அது ஒரு வகையில் ஒரு கன்ஃபியூசிங் சிச்சுவேஷன். அதாவது இப்ப எதை ட்ரம்ப் நினைக்கிறார் அதை செய்கிறார் என்னன்னு சொன்னால் மார்க்கெட்டை volatile-ஆக வைத்திருப்பது, ஒரு நாள் வாங்குவது ஒரு நாள் ஏறுவது. இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நடக்கிறது. ஏறுவனூடாக அந்த மார்க்கெட் ஸ்டேபிளைஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸ்டேபிளைஸ் பண்ணாவிட்டால் நடக்கும் என்றால் எந்த இன்வெஸ்டர்ஸும் தயங்குவார்கள். அதுதான் இயற்கையின் இது. அது அந்த பொருளாதாரத்தை குழப்பி விடுறது. அதனூடாக தான் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புக்கு ட்ரம்ப் முயற்சிக்கலாம். எனவே இதுதான் நடக்கிறது. இன்ட்ரெஸ்ட் ரேட் லோவா இருந்தாலும் மக்கள் வீடுகளை வாங்குவது தயக்கம் காட்டுகிறார்கள். ஒன்று அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அது மட்டும்தான் பிரச்சனை என்றா இல்லை. மார்க்கெட்டில் வேறு வேறு பிரச்சனைகளும் இருக்கின்றன. என்ன சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4 ஒரு உதாரணத்துக்கு பேங்க்ல இப்போ ஒரு 4 இருந்து ஒரு 4.5 ரேஞ்சில் ஒரு ஏசைட் மோர்கேஜ் இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட சில பேர் அதை குவாலிஃபை பண்றதில் பல்வேறு சிக்கலை நோக்குகிறார்கள். ஏனென்றால் அவங்களுடைய இன்கம் போய் இல்லாம இருக்கிறது. வீடுகள் ஆகலும் பிரைஸ் ட்ராப் பண்ணவில்லை. ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் தங்கியிருக்கிறார். எனவே பலர் அதை தயக்கத்தினூடாக தாங்கள் வாங்குவதை பிற்போடுகிறார்கள். விற்கிறவர்களுக்கு அந்த பொருளை அந்த விலைக்கு விற்காவிட்டால் அந்த சேல் விற்காவிட்டால் அந்த வீட்டை கட்டுப்படியாக. சோ இதனால தான் இந்த மார்க்கெட்டில் லிஸ்டிங் இருக்கிறது, சேல் செய்யாமல் இருக்கிறது நான் நினைக்கிறேன். இதே நேரத்தில் இந்த லிஸ்டிங்ஸ் கூடுதலாக இருக்கின்ற பொழுது ஒரு வீட்டை அவசரமாக விற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதனை விற்க முற்படுகின்ற பொழுது பல்வேறு இன்னல்களை அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் ஒரு சந்தை பெறுமதியிலும் பார்க்க ஒரு அறாவிலை என்று சொல்வார்கள். அந்த விலைக்கு ஒரு வீட்டை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்பொழுது வாங்க நினைப்பவர்கள் சென்றிருப்பதையும் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு வீட்டை ஒரு கூடுதலான பெறுமதியில் கொடுப்பதை பார்த்திலும் ஒரு சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் சந்தை பெறுமதியில் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஒரு வீட்டை விற்பவர் விரும்புவார். அதையும் தாண்டி இன்னும் குறைய வேண்டும் என்று நினைத்து வீடுகளை வாங்க நினைப்பவர்கள் அதனை தவிர்த்து வருகிறார்கள். ஏனென்றால் தாங்கள் குறைந்த விலையில் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய மனநிலை அதிகமாக இருப்பது ஒரு காரணமாக பார்க்கலாம். ஏனால் சந்தை பெறுமதியின்படி ஒரு வீடு $1 மில்லியன் விற்பனையாகும் என்று பல்வேறு சந்தை பெறுமதிகளும் தெரிவித்தாலும் அவருடைய ரியல்டர் கூட இதனுடைய பெறுமதி இந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்வார். ஆனால் வாங்குவர் இல்லை, நான் அதனை 8 லட்சத்துக்கு எப்படியாவது அமர்த்தி விட வேண்டும் என்று பேச்சு வழக்கில் கூறுவார்கள். அவ்வாறான ஒரு நிலைக்கு மக்களுடைய மனநிலை சென்றிருப்பதன் காரணமாக தொடர்ந்து வீடுகளை வாங்க நினைப்பவர்கள் கூட இன்னும் மலிவாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதுவரையில் நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டிருப்போம் என்று பல வீடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆனால் கூடுதலான வட்டி அறிவிப்புகள் வெளிவரப்போகின்றன. அதற்கான தீர்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற போது இன்னும் வட்டி வீதம் குறையும் என்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது. இது சில வேளைகளில் சந்தையினுடைய நிலவரத்தை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்திவிடும். இப்படித்தான் முதலில் வீடுகளினுடைய விலை தொடர்ந்து அதிகரிக்கும் என்று எல்லோரும் சொல்ல பலரும் கூடுதலான பெறுமதிக்கு மல்டிபிள் ஆஃபரில் வருகின்ற பொழுது கூடுதலான விலையை கொடுத்து இன்னும் கூடுதலான பிரச்சனை இல்லை என்று வீடுகளை வாங்கிவிட்டு இப்பொழுது தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
ஆகவே இந்த சந்தை நிலவரம் என்பது எப்படி மாறும் என்பதை ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தான் அனுமானிக்க முடியும். ஆகவே அவர்களை அணுகி அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் பெற வேண்டும். ஏனையோர் சொல்வதை கேட்டு நீங்கள் செய்வதன் ஊடாக பல்வேறு விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு அது ஒரு உதாரணமாக மாறிவிட்டது. ஆகவே இப்பொழுது வட்டி வீதம் தொடர்ந்து குறையும் என்று எதிர்பார்ப்பவர்களும் சந்தையில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த சந்தை பெறுமதி என்பது வரி தொடர்பாக அண்மையில் கூட ஒருவர் அழைத்தார். வீட்டை வாங்குவதற்கு ஒஃபர் கொடுப்பதற்கு தயாராக இருந்த பொழுது என்று சொன்ன காரணம் என்னவென்றால் அமெரிக்கா வரி விதிக்க போகிறது, இதன் காரணமாக கிட்டத்தட்ட இன்னும் 5 லட்சம் வரையில் வீடுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகிறது என்ற ஒரு காரணத்தை கூறினார். ஆகவே அவருக்கு அந்த காரணத்தை கூறியவர் ஆலோசனை வழங்கிய ஒருவர் தான் அவ்வாறு கூறியிருந்தார். இப்பொழுது நீ வாங்காதே, ஏனென்றால் அமெரிக்காவில் டாக்ஸ் விதித்தால் இன்னும் வீடுகளுடைய விலை குறைய போகின்றது. ஆகவே அவர் அதனை கேட்டுவிட்டு என்னிடம் சொன்னார், இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட போகிறதாம், ஆகவே நான் இப்பொழுது வாங்கவில்லை என்று. நான் சொன்னேன், உங்களுக்கு அவ்வாறு மனம் தோன்றினால் நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டேன். ஆனால் மறுபுறம் பார்க்கும் பொழுது அவர் கூறிய பதிலோடு நான் சிந்தித்து பார்த்தேன். அமெரிக்காவில் வரி விதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு கட்டுமான துறையினுடைய விலைவாசியும் உயரப்போகின்றது. ஆகவே இப்பொழுதே ஏற்கனவே கட்டுமானத்தில் இருக்கின்ற பில்டர்ஸ் விலையை அதிகரித்து தான் விற்கின்றார்கள். முன்னர் வித்த பெறுமதிக்கு இப்பொழுது தங்களால் வீடுகளை கட்ட முடியாது என்ற ஒரு நிலையில் கூட அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலையில் கூட மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரே திசையில் சிந்திக்காமல் பல்வேறு கோணத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களால் அதனை சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று கருதினால் இந்த சந்தை நிலவரம் என்பது வாங்குவவர்களுக்கு ஏற்ற ஒரு மார்க்கெட்டாகத்தான் இருக்கின்றது. பல தெரிவுகளில் நீங்கள் சிறந்த தெரிவை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை சமாளிக்க முடியாது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகளை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சந்தையை தவிர்ப்பது அது அவர்களை பொறுத்தது. ஆனால் ஒருவர் வாடகை வீட்டில் இருக்கின்றார், வீட்டை எப்படியாவது வாங்க வேண்டும், போன கடந்த வருடங்களில் வீடுகளை வாங்க முடியவில்லை என்ற கவலையில் பல வீடுகளை பார்த்து ஏமாந்தவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற சந்தையாக பார்க்கலாம். நிச்சயமாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு இது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு தரவிடக்கூடாது. அதே மாதிரி ரீசேல் ஹவுசஸ் வாங்கும் பொழுது பெரிய அளவில் விலை குறையும் என்று நான் இனி நினைக்கவில்லை. இந்த சேம் தவறை விட்டுவிடக் கூடாது நான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் நான் ஒரு பகுதியில் நான் அந்த இடத்தை குறிப்பிட விரும்பவில்லை. அந்த இடத்துக்கு ஒரு வீடுகளை நிறைய விலைக்கு வித்தார்கள், அடித்து பிடித்து. அப்ப எனக்கு நண்பர்கள் கூட ஓடி போய் டோக்கன் ஃபீ எல்லாம் வாங்கி வித்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அண்ணா மக்களே, இது ஒரு சாத்தியமான விடயம் அல்ல, ராங் டிசிஷன் மேக் பண்றீங்க, என்று பார்த்தால் அந்த விலையுடைய வீடு மிக ஏறவே இல்லை. அவர் க்ளோசிங்கே கஷ்டப்பட்டார்கள். அப்ப லாஸ்ட் பஸ்ஸுக்கு வரக்கூடாது, என்னுடைய ஒப்பீனியன். என்ன மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கு, நீங்கள் வாழ போகிறீர்கள், இருக்க போகிறீர்கள், வீடு வாங்க போறீர்கள், உடனே வாங்கி விட வேண்டும். அது நீங்கள் நாளைக்கு உடனே வாங்க வேண்டும். அது சரியான வீட்டை தெரிவு செய்து வாங்க வேண்டும். இப்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் முதல் காலையில் போய் வீட்டை பார்த்து விட்டு வருகிறீர்கள், அன்றிரவு போடுவார்கள் ஆஃபர் டேட், அன்றிரவே அது வித்துவிடும். இப்ப அந்த மார்க்கெட் நிலைமை இல்லை. மார்க்கெட்டில் 30 நாளைக்கு மேற்பெல்லாம் நிறைய வீடுகள் இருக்கின்றன. சோ உங்களுக்கு சரியான வீட்டை தெரிவு செய்து அதை வாங்குவதற்கான சரியான சந்தர்ப்பம் இதுதான். இதான் பெஸ்ட் டைம் டு பை நான் சொல்லுவேன். நீங்க கண்டிஷன்ஸ் பற்றியும் குறிப்பிட வேண்டும். ஒரு கண்மூடித்தனமாக கண்டிஷன்ஸ் இல்லாமல் வாங்குகின்ற காலம் என்பது போய்விட்டது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு வீட்டு அமைக்க வந்தால், நீங்கள் உங்களுக்கு மோர்கேஜ் எழுதுவதில் சிக்கல் இருந்தால் கூட நீங்கள் அதனை ஒரு கண்டிஷனாக போட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களை நீங்கள் நன்கு செக்யூர் பண்ணிக்கொண்டு ஒரு வீட்டை வாங்குவதற்கு முற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதனையும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். இதே நேரத்தில் வீட்டை விற்க விரும்புபவர், நீங்கள் இது ஒரு வீட்டை விற்கக்கூடிய காலமா என்று பார்த்த பொழுது ஒவ்வொருடைய சிச்சுவேஷனை பொறுத்து தான் இந்த வீடு விற்கின்ற முயற்சி என்பது இடம்பெற வேண்டும். உங்களுக்கு மோர்கேஜ் கட்ட முடியும் அல்லது இந்த சந்தையிலும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருந்தால் இது வீட்டை விற்பதற்கான காலமாக என்னால் கூற முடியாது. நீங்கள் கொஞ்சம் காலம் தாண்டி இந்த சந்தை நிலவரம் என்பது எப்படியோ மாறத்தான் போகிறது. எல்லோருக்கும் வீடு தேவை, வீட்டினுடைய விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில வருடங்களின் பின்னர் ஏற்படக்கூடிய நிலைதான் ஏற்படும். ஆகவே அதுவரையில் உங்களால் பொறுக்க முடியும் என்றால் நீங்கள் அந்த சந்தைக்காக காத்திருக்க வேண்டும். ஆகவே வீட்டை வாங்குபவர்கள் இந்த சந்தையை பயன்படுத்தலாம். நீங்கள் விற்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்த வகையில் அதனை பிற்போடலாம், அல்லது நீங்கள் இப்பொழுதே விற்க வேண்டும் என்றால் அதுக்கான நுணுக்கங்களை ஆராய்ந்து நீங்கள் அந்த வீட்டை விற்பதற்கான முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமா நீங்கள் எங்களோட லிஸ்டிங்க பார்க்கலாம். 106 கெரிங்டன் நீங்கள் எந்த சைட்ல போய் பார்க்கலாம். நான் அந்த வீட்டை எப்படி
டெக்கரேட் பண்ணி எப்படி அந்த 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 ப்ராப்பர் இதுல செய்திருக்கிறோம்னு தெரியும். அப்படித்தான் நாங்கள் லிஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நாங்கள் லிஸ்டிங் ரெடியா இருக்கிறோம். நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அந்த அந்த விஷயத்தில். நிச்சயமா இதோட சொல்ல வேண்டும், நாங்கள் நினைக்கிறோம் இந்த பணவீக்கம் வருவதனால் அல்லது இப்ப ட்ரம்ப் டெரர் போடுறதால் ஒரு ரெசிஷன் வந்ததால் இதன் வீட்டின விலை குறையும் என்று நான் நினைக்கிறதே. அமெரிக்காவில் இப்ப ஒரு நண்பர்கள் நியூயார்க் சிட்டியில் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் அவர் ஒரு வீட்டை வாங்க முயற்சிக்கிறார், பெரிய வீடாக. நியூயார்க் சிட்டியில் வந்து ஈவன் க்ளோஸ் டு லோங்கல் சிட்டி கூட, லோங்கல்ல கூட வீடுகள் இல்லை என்றால் வீடுகள் கட்டுமானங்கள் நடக்கவில்லை இந்த இஷ்யூவால். மற்றது அந்த வீடுகளுடைய விலை மிக அதிக அளவு உயர்ந்து விட்டது. சிறிய வீடுகளை வாங்கி அவர் ஒரு அதை பெரிய ஹவுஸா மாத்துறதுக்கு முயற்சிக்கிறார். லோங்கல் தான் நீங்க நியூயார்க் சிட்டி போனீங்க என்றால் 5 ப்ரோவா பிரித்திருப்பார்கள். அதை விட லோங்கல் இருக்கு. லோங்கல் ஒரு நல்ல அமைதியான ஒரு பிரதேசம், எல்லாரும் அங்கேதான் போய் வாங்க விரும்புறாங்க. கொஞ்சம் விலை கூடிய பிரதேசம் நியூயார்க் சிட்டியை விட, கொஞ்சம் ஃபேமிலியாக வாழ்ந்ததுக்கு சிறந்த இடம். அங்கே வீடுகள் இல்லைன்னு சொல்லிவிட்டார், பெரிய வீடுகளே இல்லை என்று. சோ அப்ப ட்ரம்பை பற்றி கேட்கும்போது சொன்னார், ட்ரம்ப் என்ன செய்யறாரு தங்களுக்கு தெரியவில்லை என்ற மாதிரி. நினைக்கிறத விட உள்ளுக்குள்ள இருக்கிற பொருட்களின் விலை அதிகரிக்கின்றன. முட்டை விலை அதிகரித்து விட்டது, பால் விலை அதிகரித்து விட்டது. சோ இன்ஃபிளேஷன் பணவீக்கம் பெறது மாதிரி தனக்கு தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டார். அவர் ஒரு பைனான்சியல் செக்டர்ல வேலை செய்யறாங்க. சொன்னா தங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனான சிச்சுவேஷன் உண்டு. நாங்கள் பார்த்திருப்போம், கடந்த வாரம் $3 trillion வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் டவுன் கிரேடாக வந்திருந்தது. கொஞ்சம் அது மீள வந்தால் கூட பிளவு ஒரு பிசினஸ் மேன் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது யோசிப்பார், 2 கால திட்டங்களை யோசிப்பார். சோ அது ஒரு சிக்கலை கொண்டு வருது. சோ இப்போ நீங்கள் உங்களுக்கு இப்ப எங்களோட ஆலோசனை என்னவாக இருக்கணும் என்றால், நீங்கள் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வீடு வாங்க போறீர்கள் என்றால் வாங்குங்க. அதுதான் எங்களுடைய ஆலோசனை இருக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன். சந்தேகம் என்னவென்றால், வட்டி வீதம் குறைந்தால் வீட்டினுடைய விலை அதிகரிக்க வேண்டும் தானே என்று. என்றால் இப்பொழுது வட்டி வீதத்தினுடைய போக்கு குறைந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மாகாணையும் லிபரல் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் இருக்கிறது. ஆகவே இனி வருகின்ற வட்டி வீத அறிவிப்புகள் எல்லாமே வட்டி வீதம் குறைய போகின்றது என்ற அறிவிப்பு வந்துவிடும் என்ற ஒரு நினைப்பில் இருக்கிறார்கள். இதன் காரணமாக விலை அதிகரிக்கும் என்று. தனியே ஒரு தியரியை மட்டும் நாங்கள் பார்க்க முடியாது. என்றால் சந்தை நிலவரம் என்பது வேறு காரணிகளிலும் தங்கி இருக்கின்றது. ஆகவே அதனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் இந்த நேரத்தில் இந்த விடயத்துக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்றது. பிப்ரவரியில் எடுத்துக்கொண்டால் ஆமாம், நிச்சயமாக இருக்கின்ற வீடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கிறது. விற்காமல் அந்த வீடுகள் கூடுதலான நாட்கள் இருக்கின்ற பொழுது அது வரலாற்றில் ஒரு முக்கியமான பதிவாக ரியல் எஸ்டேட் போர்டினாலேயே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலான லிஸ்டிங் இருக்கின்றது என்பது உண்மைதான். அதற்கான காரணங்களாக பல விடயங்கள் சொல்லப்பட்டாலும் வீடுகளுடைய வாங்குபவர்களுடைய அச்சநிலையும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. என்றால் என்ன முடிவை எடுப்பது என்பது தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறது. மற்றும் கூடுதலாக இப்பொழுது பொருளாதார நிலையில் கூடுதலானவர்களிடம் கையில் பணம் இல்லை. டவுன் பேமெண்ட்காக இருக்கலாம், அல்லது வீட்டை வாங்கி பராமரிப்பதற்குரிய செலவை செய்யக்கூடிய பணம் கூட பலரிடம் இல்லை. அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். நிச்சயமா. எனவே ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் பயப்படாமல் வாங்குங்கோ, சரியான வீட்டை வாங்குங்கோ. உங்களுக்கு உதவி எங்களுக்கு அடிங்கோ.